Hello friends, welcome to English பேசலாம். Present tense அப்படின்னா நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்காலத்தில் நம்ம தமிழில் நிறைய சென்டென்சஸை பேசுவோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக 50 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான சென்டென்சஸை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த 50 சென்டென்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் எப்பயும் போல் தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்லி தான் இங்கிலீஷில் சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பின்னாடி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த 50 சென்டென்சஸையும் உங்களால் ஈஸியாக பேச முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். நான் காலையில் எழுந்திருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? I wake up in the morning. I wake up அப்படின்னா நான் எழுந்திருக்கிறேன் in the morning, காலையில். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். நான் கொட்டாவி விடுகிறேன். I yawn. I yawn. நெக்ஸ்ட் நான் பல் துலக்குகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்னென்ன செயல்லாம் செய்கிறோமோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாருமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இங்கிலீஷில் பேசுகிறீங்களா? நான் பல் துலக்குகிறேன் அப்படின்னா ஐ ப்ரஷ் மை டீத். ஐ ப்ரஷ் அப்படின்னா நான் துலக்குகிறேன். மை டீத் என் பற்களை. அடுத்து பாருங்கள். நான் என் முகத்தை கழுவுகிறேன். ஐ வாஷ் மை ஃபேஸ். ஐ வாஷ் நான் கழுவுகிறேன். மை ஃபேஸ் என் முகத்தை. நெக்ஸ்ட் நான் குளிக்கிறேன். I bath. I bath. Next நான் தலை சீவுகிறேன். I comb my hair. I comb my hair. Next நான் என் கைகளை கழுவுகிறேன். I wash my hands. I wash நான் கழுவுகிறேன். My hands என் கைகளை. சொல்லுங்க பார்க்கும். I wash my hands. Next நான் சாப்பிடுகிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஈட். ஐ ஈட் நான் சாப்பிடுகிறேன். இப்போது நான் காலை உணவு சாப்பிடுகிறேன்னா எப்படி சொல்லலாம்? ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. நான் தோசை சாப்பிடுகிறேன். எல்லோரும் இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா? நெக்ஸ்ட் நான் தண்ணீர் குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் வாட்டர். ஐ ட்ரிங்க் நான் குடிக்கிறேன். வாட்டர் தண்ணீர். அவ்வளோதாங்க. இப்போ இந்த சென்டென்ஸை நான் கொஞ்சம் பெருசாக அல்லவா? நான் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறேன். இந்த மாதிரி தமிழ் சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் நம்ம பேசி பழகணுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு கூச்சம் இருக்காது. நமக்கு நம்மளே நம்ம ஒரு சென்டென்ஸை பேசும்போது இங்கிலீஷை குறித்த பயம் கொஞ்ச நாளில் உங்களுக்கு போயிருங்க. அதனால தான் இந்த 50 சென்டென்ஸ்லேயும் நான், அதாவது நம்மளை வச்சே நம்ம ஒரு சென்டென்ஸை பேசுகிறோம். ஓகேங்களா? சொல்லுங்க பக்கம். நான் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஐ ட்ரிங்க் நான் குடிக்கிறேன். அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஒரு டம்ளர் தண்ணீர். சொல்லுங்க பார்க்கும். ஐ ட்ரிங்க் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். இதுவே நான் தண்ணீர் குடித்தேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இதுக்கு முன்னாடி நான் 50 பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ்க்கான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த வீடியோவோட தம்ப்லைன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலுமே 50 பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமாங்க. நான் நடக்கிறேன். ஐ வாக். ஐ வாக் நான் நடக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பேருந்து நிலையத்திற்கு நடக்கிறேன். I walk to the bus stand. I walk to the bus stand. போன மாதம் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். பஸ் ஸ்டாண்டில் வச்சு நம்ம என்னென்ன தமிழ் சென்டென்ஸ் பேசுவோம், அதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஆல்மோஸ்ட் அந்த வீடியோவை 50,000 பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நான் பேருந்திற்காக காத்திருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? I wait for bus. I wait for bus. சொல்லுங்க பார்க்கும். I wait நான் காத்திருக்கிறேன். எதற்காக? பேருந்திற்காக. For bus
1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம ஃபார்னா என்னன்னு சொல்லிட்டு டீடெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கிட்டத்தட்ட 2 lakhs பேர்கிட்ட பார்த்துட்டீங்க. மறக்காமல் அதை செக் பண்ணுங்க. ஏன்னா சின்ன சின்ன ஒரு கான்செப்டை இங்கிலீஷில் நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அடுத்தடுத்து இங்கிலீஷில் பேச முடியுங்க. சொல்லுங்க பார்க்கும். ஐ வெயிட் ஃபார் பஸ். இப்போ ஒரு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. நான் உனக்காக காத்திருக்கிறேன். எல்லாருமே ஆன்சரை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நான் பஸ்ஸில் ஏறுறேன். I get on the bus. I get on the bus. நான் பஸ்ஸில் இருக்கிறேன். I'm in the bus. I'm in the bus. அடுத்து பாருங்க. நான் பஸ்ஸில் இருந்து இறங்குறேன். எல்லா சென்டென்ஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட். இப்போ நடக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி நம்ம பேசுகிறோம். நான் பஸ்ஸில் இருந்து இறங்குறேன் அப்படின்னா I get off the bus. I get off the bus. நான் பஸ்ஸில் இருந்து இறங்குறேன். அடுத்து பாருங்கள். நான் பள்ளிக்கு போகிறேன். I go to school. I go to school. I go அப்படின்னா நான் போகிறேன். எங்கே போகிறேன்? பள்ளிக்கு. to school. இங்கே வெறுமனைக்கா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. to school அப்படின்னு போடணும். அதனால தான் 2 monthsக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். அதில் நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? நான் கல்லூரிக்கு போகிறேன். I go to college. I go to college. இப்போ இங்கே இருக்கிற ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். நான் மார்க்கெட்டிற்கு போகிறேன். எல்லாருமே ஆன்சரை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்களேன். நான் கதவை திறக்கிறேன். ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா என் கூட சேர்ந்து பின்னாடியே சொல்லிட்டே வாங்க. உங்களுக்கு எல்லா ஆன்சரும் தெரியுது அப்படின்னா பின்னாடியே என் கூட சேர்ந்து கமெண்ட்ஸில் டைப் பண்ணிட்டே வரலாம். இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? நான் கதவை திறக்கிறேன் அப்படின்னா ஐ ஓப்பன் தி டோர். ஐ ஓப்பன் தி டோர். நான் ஜன்னலை திறக்கிறேன் அப்படின்னா ஐ ஓப்பன் தி விண்டோ. ஐ ஓப்பன் தி விண்டோ. நெக்ஸ்ட் ஒன். நான் என் வகுப்பறையை சுத்தம் செய்கிறேன். ஐ க்ளீன் மை கிளாஸ் ரூம். ஐ க்ளீன் மை கிளாஸ் ரூம். ஐ க்ளீன் அப்படின்னா நான் சுத்தம் செய்கிறேன். எதை? என் வகுப்பறையை. மை கிளாஸ் ரூம். சேர்ந்து சொல்லலாமா? ஐ க்ளீன் மை கிளாஸ் ரூம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் உட்காருகிறேன். ஐ சிட் டவுன். ஐ சிட் டவுன். நெக்ஸ்ட் ஒன். நான் ஜன்னலுக்கு வெளியே பார்க்கிறேன். ஸ்கூலில் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது ஜன்னலுக்கு வெளியே பார்ப்போம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ லுக் அவுட் த விண்டோ. ஐ லுக் அவுட் த விண்டோ. நான் ஜன்னலுக்கு வெளியே பார்க்கிறேன். அடுத்து பாருங்க. நான் குறிப்புகளை எடுக்கிறேன். எப்படி சொல்லலாம்? டீச்சர்ஸ்லாம் பாடம் எடுப்பாங்க, நம்ம நோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஐ டேக் நோட்ஸ். ஐ டேக் நோட்ஸ். நெக்ஸ்ட் ஒன். நான் படிக்கிறேன். I study. I study. Next one. நான் என் ஆசிரியர் சொல்வதை கேட்கிறேன். அதாவது என்னோட டீச்சர் என்ன பாடம் எடுக்கிறாங்களோ அதை நான் கவனிக்கிறேன், கேட்குறேன். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? சொல்லுங்கள் பார்க்கும். I listen to the teacher. I listen to the teacher. Next one. நான் கேள்விகளை கேட்கிறேன். டீச்சர் பாடம் எடுக்கும்போது நமக்கு கேள்வி இருந்துச்சுன்னா கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? நான் கேள்விகளை கேட்கிறேன். ஐ ஆஸ்க் கொஸ்டியன்ஸ். ஐ ஆஸ்க் அப்படின்னா நான் கேட்கிறேன். கொஸ்டியன்ஸ் கேள்விகளை. அடுத்து பார்க்கலாமா? நான் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். ஐ ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஐ ஆன்சர் அப்படின்னா நான் பதிலளிக்கிறேன். த கொஸ்டின்ஸ் கேள்விகளுக்கு. ஐ ஆன்சர் த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். நான் என் வகுப்பறையை விட்டு வெளியே போகிறேன். ஐ லீவ் த கிளாஸ் ரூம். ஐ லீவ் த கிளாஸ் ரூம். நான் மதிய உணவு சாப்பிடுகிறேன். ஐ ஈட் லஞ்ச். ஐ ஈட் நான் சாப்பிடுகிறேன். மதிய உணவு லஞ்ச். சொல்லுங்க பார்க்கும். ஐ ஈட் லஞ்ச். ஐ ஈட் லஞ்ச். இந்த இடத்துல நீங்கள் மற்ற இருக்கிற 7 சப்ஜெக்டை இங்கே சொல்லலாம். அவன் மதிய உணவு சாப்பிடுகிறான். அவள் மதிய உணவு சாப்பிடுகிறாள்.
அவர்கள் மதிய உணவு சாப்பிடுகிறார்கள். நாங்கள் மதிய உணவு சாப்பிடுகிறோம். நீங்கள் மதிய உணவு சாப்பிடுகிறீர்கள். அது மதிய உணவு சாப்பிடுகிறது. நல்லா கவனிங்க. அந்த 7 சப்ஜெக்டை நீங்கள் இந்த சென்டென்ஸில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா 7 இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்கள் பேசிடுவீங்க. புரிஞ்சிருச்சாங்க? சப்ஜெக்டை மட்டும் மாற்றி மாற்றி போடுங்க. நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. வாயை திறந்து பேசிடுங்க. மைண்டில் வைக்காதீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமாங்க. நான் பிரியாணி சாப்பிடுகிறேன். சொல்லுங்க பார்க்கும். ஐ ஈட் பிரியாணி. ஐ ஈட் பிரியாணி. நெக்ஸ்ட் ஒன். நான் என் வகுப்பறைக்கு போகிறேன். ஐ கோ டு கிளாஸ் ரூம். ஐ கோ டு கிளாஸ் ரூம். அடுத்து பார்க்கலாமா. நான் என் வீட்டிற்கு வருகிறேன். சொல்லுங்க பார்க்கும். ஐ கம் டு மை ஹோம். ஐ கம் டு மை ஹோம். நெக்ஸ்ட் ஒன். நான் டீ குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் டீ. ஐ ட்ரிங்க் டீ. நெக்ஸ்ட் ஒன். நான் காஃபி குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் காஃபி. ஐ ட்ரிங்க் காஃபி. நெக்ஸ்ட் ஒன். நான் ஓய்வு எடுக்கிறேன். ஐ டேக் எ பிரேக். ஐ டேக் எ பிரேக். அடுத்து பாருங்க. நான் விளையாடுகிறேன். ஐ ப்ளே. ஐ ப்ளே. நான் என் நண்பர்களுடன் விளையாடுகிறேன். ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் விளையாடுகிறேன். வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என் நண்பர்கள். இப்போ என் நண்பர்களுடன் அப்படின்னு சொல்லும்போது வித் மை ஃப்ரெண்ட்ஸ். 2 monthsக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் வித் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சொல்லலாமா? ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் விளையாடுகிறேன். இப்போ நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ ப்ளே கிரிக்கெட். ஐ ப்ளே கிரிக்கெட். இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுங்க. நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுகிறேன். தமிழில் பார்க்க எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு அழகாக புரிஞ்சிருச்சாங்க. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ளே ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா எப்படியாவது அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்க தான் நான் இருக்கேன். ஓகேங்களா? ஆன்சர் பண்ணுறீங்களா? எல்லாருமே காமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாமாங்க. நான் டிவி பார்க்கிறேன். சொல்லுங்கள். வாயை திறந்து சொல்லுங்கள். ஐ வாட்ச் டிவி. ஐ வாட்ச் டிவி. நெக்ஸ்ட் ஒன். நான் சோபாவில் ஓய்வு எடுக்கிறேன். ஐ ரிலாக்ஸ் ஆன் த சோஃபா. ஐ ரிலாக்ஸ் ஆன் த சோஃபா. நெக்ஸ்ட் ஒன். நான் என் வீட்டு பாடங்களை செய்கிறேன். ஐ டூ மை ஹோம்ஒர்க். ஐ டூ அப்படின்னா நான் செய்கிறேன். என் வீட்டு பாடத்தை அப்படின்னா மை ஹோம்ஒர்க். சொல்லலாமா? சேர்ந்து சொல்லலாமா? ஐ டூ மை ஹோம்ஒர்க். நான் என் வீட்டு பாடங்களை செய்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். நான் என் அம்மாவிற்கு உதவி செய்கிறேன். ஐ ஹெல்ப் டு மை மதர். ஐ ஹெல்ப் டு மை மதர். இப்போ ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் என் அப்பாவிற்கு உதவி செய்கிறேன். எல்லோரும் ஆன்சர் பண்ணுறீங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நான் ஜெபிக்கிறேன். ஐ ப்ரே. ஐ ப்ரே. இப்போ நான் உனக்காக ஜெபிக்கிறேன் எப்படி சொல்லலாம்? ஐ ப்ரே ஃபார் யூ. ஐ ப்ரே ஃபார் யூ. இப்போ நான் அவனுக்காக ஜெபிக்கிறேன் எப்படி சொல்லலாம்? ஐ ப்ரே ஃபார் ஹிம். ஐ ப்ரே ஃபார் ஹிம். நான் அவளுக்காக ஜெபிக்கிறேன். ஐ ப்ரே ஃபார் ஹர். ஐ ப்ரே ஃபார் ஹர். அடுத்து பாருங்கள். நான் தூங்க போகிறேன், படுக்கைக்கு போகிறேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ கோ டு ஸ்லீப். ஐ கோ டு ஸ்லீப். நான் தூங்க போகிறேன் அப்படின்னு அர்த்தங்க. ஓகேங்க. இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். நான் இங்கிலீஷ் பேசலாம் சேனலை பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பிடிக்குதாங்க? பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா? இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.